கிளாஷ் இன் இட்டாலி நடக்க போற கடைசி நேரத்தில் முக்கியமான ரிட்டனா ஒரு ஆள் இருக்கலான்ற மாதிரி ஒரு பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த ரிட்டன் எதுக்காக இருக்க போது, ஏன் இருக்க போகுதுன்ற காரணம் இப்போ வெளில வந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. கிளாஷ் இன் இட்டாலியில் ஒரு பெரிய ரிட்டன் இருக்க போதுன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அந்த பெரிய ரிட்டன் யார் கேட்டிங்கன்னா ராக் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன் ராக் ரிட்டன் வரணும், அதற்கான காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ராக் ரிட்டன் பொறுத்த வரைக்கும் WWE வியூவர்ஷிப் டவுன் சைட் ஃபாலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக ராக் WWE ஒன் ஆஃப் த பார்ட்னர்ன்றதுனால WWE வியூவர்ஷிப்பை மீட்டெடுக்கிறதுக்காக ராக் வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம், ராக் வர்றதுக்கான முக்கிய காரணம் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் கந்தர் மேட்ச் நடக்கும் போது அந்த மேட்ச்ல கோடி ரோட்ஸோட பகை ஏற்கனவே ஒரு பகை இருக்கு. அந்த பகையை தீர்க்கிறதுக்காக ராக் வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபியூடை முடிச்சு வைக்கிறதுக்காக ராக் வரலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால கோடி ரோட்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் வரலாம், இல்லாட்டி கோடி ரோட்ஸ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மேட்சை டிஸ்ட்ராக்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால ராக்கோட ரிட்டர்ன் ரொம்ப எதிர்பார்த்து இருக்கு. அதனால இந்த மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கந்தர் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இப்போ ஹைப்பேர் இருக்கு. இது மட்டும்தான் ராக் ரிட்டனுக்கு முக்கிய காரணமானு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி இன்னொரு முக்கிய காரணம் இருக்கு. அந்த காரணம் ரொம்பவே பெரிய காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது WWE கிளாஷ் இன் இட்டாலியில் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் ஜாக்கப் ஃபேக்டுன்ற மேட்ச் ஒரு ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் 2 ஸ்டிப்புலேஷன் ஆட் ஆகி இந்த மேட்ச் விளையாட போகிறாங்க. அதனால ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏற்கனவே ரோமன் ரிங்ஸ் விளையாண்ட ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச்சில் ரோமன் ரிங்ஸ் சோலோஸ்க்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்கும் போது ராக் வந்து அந்த மாலையை போட்டு நீந்தாண்ட குடும்பத்தோட தலைவன் சொல்லி ராக் வந்து கொண்டாடினதை பார்த்தோம், கை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணதை பார்த்தோம். ஆனால் இந்த வாட்டி ராக் மீண்டும் அதே மாதிரி செய்கிறதுக்கு ஜாக்கப் ஃபேக்டர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரலாம். அப்படி இல்லைன்னா ஜாக்கப் ஃபேக்டர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்படா நீ எப்போதுமே நீ தான் இந்த குடும்பத்தோட தலைவனா இருக்கியா, நான் இருக்கேன் ஃபைனல் பாஸ் அப்படின்னு சொல்லி ராக் ரோமன் ரிங்ஸ்க்கு எகென்ஸ்டா ஒரு ஃபீல்டை உண்டு பண்ணி ரெசில்மேனியா 43க்கான ஹைப்பு ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதனால இந்த வாட்டி ராக் ரிட்டன்ன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமர் மட்டும் இல்லாமல் இது ஒரு பயங்கரமான ஹைப்போட எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. ராக் ரிட்டனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.